வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே, உங்களை இந்த ஸ்ரீ குபேரன் டிவி என்ற காணொளி மூலம் காண்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாம் இருக்குங்க, ஆனால் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு வந்து பார்க்குறீங்க. எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை சார், எதை பார்த்தாலும் அப்படியே நிற்கிது, ஒரு வேலையும் முழுசாக நடக்கலை, இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் எல்லா ஜோசியரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் ஆன்சரே இல்லைங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோடு தான் இந்த காணொலியை பார்க்க வந்திருக்கேன்னு தெரியறது. இதுக்கு முதல் காரணம் என்னன்னாக்கா, உங்கள் ராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிற குரு, உங்கள் தலையில் இருக்கக்கூடிய குருன்னு வச்சுக்கலாமே, கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய குரு அப்படின்னா எப்படி இருப்பார்? வாத்தியார் கிளாஸ் ரூமில் இருக்கும்போது நம்மளை அப்படி டென்ஷனில் வச்சுருப்பாரு இல்லைங்களா? அந்த டென்ஷன் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு நல்லா புரிஞ்சிக்க முடியுது. அதனால தான் இந்த சூழ்நிலை. போராட்டத்துக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துக்குள்ளார சூரியன் போய் உட்கார்ந்துட்டார். ராசிநாதனான புதனோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. ராசிநாதனாவது கொஞ்சம் வேலை செய்வார்னா கொஞ்சம் அலைய விடுறாரு. இந்த சூரியன் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தாக்க, வேண்டாத கவலையெல்லாம் மனசில் கொண்டு வந்து வைத்து விடுவார். அதனால் நிறைய கவலைகள் குடும்பத்திலே இருக்கும். முக்கியமாக மருத்துவ தொடர்பான கவலைகள் நிறைய கொடுப்பார் அப்படின்னு தெரிகிறது. பல் பிரச்சனை, கண் பிரச்சனை, எலும்பு பிரச்சனை, ஸ்கின் டிசீசஸ் பிரச்சனை இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது இண்டிகேட்டிவாக தெரியுது. ஓஹோ, இதெல்லாம் நமக்கு கோச்சாரத்தின் பிரகாரம் நடக்குதான்னு புரிந்து கொள்வதற்காக தான் இந்த இண்டிகேஷன். பைசா வருங்களா அப்படின்னு கேட்டால், நல்லபடியாக பைசா தருவதற்காக தான் கேதுவும் செவ்வாயும் 3ஆம் இடமான சிம்மத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். அதனால் பைசா வரும். வெற்றிக்கும் லாபத்துக்கும் உரியதான இந்த செவ்வாய் முயற்சிகள் மூலம் செய்யக்கூடிய காரியங்களை வெற்றியாக மாற்றி தருவார். ஆனால் கொஞ்சம் முயற்சி மட்டும் புட் பண்ணிங்கன்னா போதும், தடையற்ற ஒரு பெருநியல்னு சொல்லுவோம், அப்படி பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லா கொடுத்துருவார். மண்மனை வாகன யோகங்களிலே சில மாற்றங்களை மட்டும் செய்ய வேண்டியிருக்கும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அது விஷயமாக கொஞ்சம் செலவெல்லாம் பண்ணுவீங்க. கார் ரிப்பேர் பண்ணுறது, 2 வீலர் ரிப்பேர் ஆகிறது இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் போயிட்டு சர்வீஸ் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் செய்ய ஆரம்பிப்பீங்க. குழந்தைகள் கொஞ்சம் படிக்கிறதெல்லாம் பார்த்து ஆனந்தப்படுவீங்க. கொஞ்சம் சந்தோஷமாக அவங்கெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக அப்பாடி அவங்கள சேர்த்து விட்டாச்சு ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு, அடுத்த வேலை பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான சூழ்நிலையும் இருக்கிறது. கொடுத்த கடன் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் பொருளாதாரத்திலே எதிர்பாராத பண வரவை எதிர்பார்க்கலாம். வழக்குகள் உங்கள் பக்கம் சாதகமாகறதுக்கான வாய்ப்புகளும் இருப்பதனாலே கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம். தேவையற்ற பிரச்சனைகளை நம்மளாக வாலண்டியராக போய் வீட்டில் பிரச்சனை பண்ணாமல் இருந்தால் போதும், இல்லைனா வீடு அமைதியற்ற நிலைமைக்கு உங்களை மாற்றிவிடும். அதனால் கொஞ்சம் அதில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்துவிடுங்க. தொழிலுக்குரியவானான இந்த சனி பகவான் கொஞ்சம் அவருக்காக நீங்கள் என்ன செய்யணும்னா, நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணி வேலை செய்யணும். அடுத்த வேலையை டெஃபினட்டாக நீங்கள் செய்யக்கூடாது. உங்கள் வேலையை அழகாக ஃபுல்ஃபில் பண்ணி முடிங்க. ஒரு வேலையை எடுத்தோமா முடித்தோமான்னு பண்ணுங்கள். அரைகுறையாக விட்டிங்கன்னா ஆபத்தில் முடியும். இந்த வாரத்திலே புதிய விஷயங்களான இந்த சுப செய்திகளை பற்றின விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் விட்டுடுங்க. அதெல்லாம் அடுத்த வாரம் நல்லபடியாக ஆன பிறகு பார்த்துக்கலாம். இருக்கிறத வச்சு நிதானமாக ஓட்டுவோம் அப்படின்னு எண்ணம் கொண்டு பண்ணுங்க, சரியாக இருக்கும். இந்த வாரத்திலே 1, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மருதமலை முருகனை மனதால் நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி வாய்ப்பை தருவதாக அமையும். இந்த காணொலியை ஏதேனும் உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருந்தால் தெரியப்படுத்துங்க. இன்னும் ஷேர் பண்ணலைன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை அழுத்தி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தொடர்ந்து காணொலி காண்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்த வாரம் இந்த வாரத்தின் ரிவ்யூ பார்த்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அதுவரை வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.